பொதுவா இந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குடும்பத்தை காக்கும். அது வந்து சிலருக்கு வந்து தோஷமாக மாறும் அப்படின்னு. சிம்பிளா ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா, என்னுடைய வீட்ல குலதெய்வத்தினோட அருள் பரிபூரணமாக இருக்கு அப்படின்னா என்ன அறிகுறியும், என்னுடைய குடும்பத்தில குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக இல்ல அப்படின்னா என்ன மாரியான அறிகுறிகளும் இருக்கு? கண்டிப்பா இது வந்து நேயர்களுக்கு வந்து ஒரு மிக தெளிவான விளக்கமாக இருக்கும். மிக மிக மிகச் சிறப்பான அற்புதமான கேள்வி. இந்த பதில் இதுக்கு அடியேனால் முடிந்தவரை நான் பதில் சொல்றேன். ரொம்ப கஷ்டமான கேள்வி ம். வச்சுக்கங்களேன். அதாவது குலதெய்வ அருள் இருந்தா என்ன நடக்கும்? பாருங்க, அவங்க வீட்ல குறையில்லாத வாரிசுகள் இருக்கும். ம். குறையில்லாத வாரிசுகள் இருக்கும். அவங்களுக்கு நல்ல வீடு, வாகனம், ம். அறம், ஒரு ஒழுக்கம், ஓகே. பொருள், அவங்களுக்கு காசு பணம், இன்பம், அதை ம். அனுபவிக்கக்கூடிய தன்மை. வீடு வீடுனா இது எல்லாத்தையும் அடையிறதுக்கு பேர் வீடு ம். வச்சுக்கலேன். அப்போ அறம், பொருள், இன்பம், வீடு என நாற்பயனையும் அவங்க அடைவாங்க. ம். இது குலதெய்வ அருள் இருந்தால் நடக்கும். ரெண்டாவது பாருங்க, இன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாரு ம். அப்படின்னா அவர் குலதெய்வம் ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் ஒரு அரசன் என்ன செஞ்சார்னா, அவருக்குன்னு வேலையாட்கள், வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வேலையாட்கள் இருப்பாங்க. அவர் எங்கேயாவது போகணும்னா குதிரை வாகனத்தை எடுத்து ஆமா. வருவாங்க. அவர் வண்டியில் போவார் வருவார். திண்டு தலகாணி இட்டு ம். அவர் பார்த்தீங்கன்னா பஞ்சு மெத்தையில் தான் படுப்பார். திண்டு தலகாணி இட்டு உறங்குவார். ம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அடையக்கூடிய, அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அரசனுக்கு. ஓகே. இன்னைக்கு நீங்கள் சுருக்கமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வீடு கட்டி கார் வச்சிருந்து வேலையாட்கள் எல்லாம் வச்சிருந்து நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்கள் குலதெய்வத்தினுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள்னு அர்த்தம் ஒரு வகை. ஓகே. ஆனால் இங்கே குலதெய்வம் எங்கே மாறுது பாருங்க. நான் நல்லா வசதியா வந்தேன், ம். நல்ல வீடு வாசல்லாம் இருந்துச்சு, நல்ல வண்டி வாகனமெல்லாம் வச்சுருந்தேன், பெரிய ஒரு தொழில் செய்கிறேன்னு கொண்டு போய் பெரிய அளவில் பணத்தை போட்டு அந்த தொழிலில் ஏமாத்திட்டாங்க. இது குலதெய்வ தோஷம் நம்பர் 1. ஓகே. அடுத்த பாயிண்ட், எனக்கு குழந்தையே கிடைக்கல, கல்யாணம் மோச்சம், எங்களுக்கு வாரிசு வரல, இது குலதெய்வ தோஷம். ம். நான் கல்யாணம் வச்சு எனக்கு கணவருக்கு எனக்கு ஒத்து வரல, எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு டைவர்ஸ் ஏற்பட்டுருச்சு, பிரிவினை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறதும், அதுவாக இல்லை இது மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க, ஒரு விபத்தால் ஒரு கண்டத்தால் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றது, இதுவும் குலதெய்வ தோஷம். 3 பையன் ஒரு புள்ளை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. 3 பையன் ஒரு புள்ளை. இப்போ நான் இருக்கேன்னா எங்கோட 3 பையன் ஒரு புள்ள பிறந்திருக்கணும். ஓகே. இல்லைன்னா நான் ஒரே பையனா இருந்து எங்கோட 3 பிள்ளை பிறந்திருக்கணும். அப்படி இருந்தால் பூர்வீக தோஷம். பூர்வீக தோஷங்கிறது குலதெய்வ தோஷங்கிறது ஒன்று தான்.